மூர்த்தி வந்து கல்லா, மண்ணா, உலோகமா, கட்டையா, மிருத்திகீனா, மண்ணா, நவபாஷானமா, எந்த பொருளால சுவாமியா இருக்காருன்னு தெரியல. சுவாமி வந்து பஞ்ச பூதங்களோட சேர்த்து அந்த மேல கவசம் மாதிரி தெரியறது தான் 5 வர்ணம் மாறுறது. கிளம்புற 6ல இருந்து சாயிரக்ஷார். முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து திருவாரூர்ல தியாகராஜ பெருமான இந்திரன்டேந்து வாங்கிட்டு வர. இந்திரன்டேந்து வாங்கிட்டு வந்ததும் நேரா தேவலோகத்துல இருந்து இந்த ஸ்தலத்துல இறங்குறார். தியாகராஜ பெருமான 3 நாட்கள் இந்த ஸ்தலத்தை தங்கி பூஜை பண்ணிருக்காரு. இதுக்கு பிறகுதான் எல்லா ஸ்தலங்கள்லயும் 7 லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணிருக்காரு. அதனால இன்னமும் திருவாரூர்ல தியாகராஜாவுக்கு கொடியேற்றம் நடந்ததுன்னா கொடி சில கொடி காமிங்க வச்சு சுவாமிகிட்ட பூஜை பண்ணி எடுத்துட்டு போறதுதான் சிறப்பு வாய்ந்தது. இல்லாமல்ல அருள்மிகு கிரிசுந்தரி உடனுரை கல்யாண சுந்தரேஸ்வர சுவாமி திருக்கோயில், திருவாவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான திருக்கோயில். இந்த ஸ்தலத்துக்கு சிறப்பான விஷயங்கள் என்னன்னா, இந்த ஸ்தலம் கைலைக்கு இணையான ஸ்தலம். வடபார் கைலையும் தென்பால் நல்லூரும் அவர்தம் பால்பதியே அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசு சுவாமிகளால் போட்டப்பட்ட ஸ்தலம். பார்வதி பரமேஸ்வர கல்யாணம் கைலாசத்தில் நடக்கிறது. வடத சமயம் தெந்த சமயம். இதை சமப்படுத்துறதுக்கு அகஸ்தியரால் முடிஞ்சு சொல்லிட்டு அகஸ்தியர் அனுப்புறார். அகஸ்தியர் வந்து என்னால் அந்த கல்யாண காட்சியை தரிசனம் பண்ணிருக்கார். கைலை இந்த நல்லூர் தான், இந்த ஸ்தலத்துக்கு வா,